சார் இவங்க சிக்கனோன்னு எதை சொல்றாங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்துக்கிற உரிமைகளை சிக்கனோன்னு சொல்றாங்க சார். அதுதான் இங்க பிரச்சனையே. இப்போ எங்க அப்பா வீட்டுல இருக்கும் போது எனக்கு வந்து இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ் இந்த மாதிரி செட்டு போடுறது ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட 30-40 செட் இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் ஒரே ஒரு செட்டு வாங்கணும்னா கூட அதோட பிரைஸ் டேக பார்த்து நான் பயப்படுவேன். காரணம் என்னன்னா, வீட்டுக்கு போனா இந்த 500 ரூபாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீ சேர்த்து வச்சேன்னா பவுன்லயே வாங்கலாம்ல, எதுக்கு இந்த செட்டுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி இப்ப நான் வெளியில போறேன், நடந்து போயிட்டு இருக்கேன், ஒர்க் முடிச்சுட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டயர்ட்ல இருப்பேன் சார். அப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையோ இல்ல ஒரு பிரியாணி சென்டரோ நான் கிராஸ் பண்ணும் போது அந்த வாசனை வந்து என்னை ஈர்க்கும். பட் அந்த வாசனை என்னை ஈர்த்தாலும் மண்டைக்குள்ள என்ன ஓடனா, வீட்டுல சாம்பார் சாதம் ரெடியா இருக்கு. நம்ம வந்து அவசரப்பட்டு அங்க பிரியாணின்னு நம்ம போனோம்னா, வீட்டுல போனோம்னு கேள்வி என்னவா இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்திலும் நீ பொறுப்பு இல்லாம உன் புருஷன் கிட்ட கேட்டு கேட்டு பண்ணேன்னு வச்சுக்கோ, நாளை பின்ன நடு ரோட்ல தான் நிக்கணும். என்னோட கணவன் கிட்ட நான் எடுத்துக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை, அடிப்படை தேவைகளை இவங்க வந்து அனாவசிய செலவுல எப்படி சேர்க்கறாங்க?